விதைப்பவர் உவமை. ஒரு நாள் இயேசு கடலோரத்தில் ஒரு படகில் ஏறி அமர்ந்து திரளான மக்களுக்கு கற்பிக்க ஆரம்பித்தார். அவரது போதனையை கேட்க மக்கள் அனைவரும் கடற்கரையில் வந்து அமர்ந்தனர். அவர் எப்போதும் உவமைகள் வாயிலாக கடவுளை பற்றியும் அவரது அன்பை பற்றியும் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அதே போன்று இயேசு தற்போது விதைகளை விதைப்பவர் பற்றிய கதையே அவர்களிடம் கூறினார். இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் அதிக மண் இல்லாத பாறை நிலத்தில் விழுந்தன. இந்த விதைகள் முளைத்து சிறிய தாவரங்களாக வளர்ந்தன. ஆனால் சூரியன் மேலே எழ ஆழமான வேர்கள் இல்லாததால் அவை காய்ந்து கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளுக்கிடையில் விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து முளைத்த செடிகளை நெரித்ததால் அவை பெரிதாகவோ ஆரோக்கியமாகவோ வளர முடியவில்லை. எனவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்தன. மேலும் அவை 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இக்கதையைச் சொன்ன பிறகு இயேசு தம்முடைய சீடர்களுடன் தனிமையில் இருந்தபோது அவருடைய சீடர்கள் அவர் கூறிய கதையின் அர்த்தம் என்ன என்று அவரிடம் கேட்டார்கள். இயேசு தம் சீடர்களுக்கு அந்த கதையின் உட்கருத்தை விளக்கினார். விதைகள் இறை வார்த்தை. கடவுளின் வார்த்தைகளை மக்களுக்கு போதிப்பவரே விதைகளை விதைப்பவர் ஆவார். நிலம் இறை மக்களின் உள்ளம். பாதையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் மனதிலிருந்து இறை வார்த்தையை விரைவாக எடுத்துச் செல்கிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் அவர்களுடைய நம்பிக்கை ஆழமாக இல்லாததால் அவர்கள் இறைவார்த்தையினின்று விலகிவிடுவர். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன் படி வாழ்பவர்கள் ஆவர். அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் வலுவடைந்து கடவுளின் அன்பை மற்றவர்களுக்கு பரப்புவார்கள். அவர்களில் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயன் அளிப்பர் என்றார். விதைப்பவர் உவமையின் மையக்கருத்து என்னவென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் பதிலளிக்கும் விதம் மிகவும் முக்கியமானது. நாம் நல்ல நிலத்தைப் போல இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதாவது நாம் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு கடவுளின் அன்பில் வளர தயாராக இருக்க வேண்டும். நம் இதயம் பாதையாகவோ பாறை நிலமாகவோ அல்லது முட்செடிகள் நிறைந்த இடமாகவோ இருந்தால் கடவுளுடைய வார்த்தை நம்மில் நிலைத்து இருக்காது. ஆனால் நாம் கடவுளின் வார்த்தைக்கு நம் இதயங்களை திறந்து முழுமையாக அவரை நம்பி அவருடைய போதனைகளில் கவனம் செலுத்தினால் நாம் விசுவாசத்தில் வலுவாக வளரலாம் மற்றும் மற்றவர்களுடன் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். கவலை, சுயநலம் அல்லது பயம் போன்ற கவனச்சிதறல்களிலிருந்து நம் இதயங்களை விலக்கி வைக்க வேண்டும் என்று இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. அத்தகைய இதயம் இருந்தால் மட்டுமே நாம் கடவுளுடைய அரசை கொண்டு வரும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். கடவுளின் செய்தியை பெறுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் ஏற்ற நல்ல நிலமாக வாழ்வோம். Please like and share this video to your friends and family.
நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.